நான் எப்பொழுதும் நினைக்கிறது உண்டு, உண்மையான ஒரு துறவி தோன்றிவிட்டால், இதை நான் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், பாரதியார் சொல்வது போல 40,000 கோயிலில் சொல்லுவேன் என்று சொன்னானே, அதை போல சொல்லுகிறேன். உண்மையான ஒரு துறவி தோன்றிவிட்டால் நீங்கள் 1000 சமூக நிலையங்கள் அல்லது மக்கள் வளர்ச்சி கழகங்கள் எல்லாம் அமைத்து ஒரு சமுதாயத்தை காக்க நினைக்கிறீர்களே, 1000 அமைப்புகளை நிறுவி காப்பதும் ஒன்று, ஒரு துறவி உருவாவதும் ஒன்று என்று நான் நினைக்கிறேன். அது எப்படி என்று நீங்கள் கேட்பீர்கள். வேறொன்றும் இல்லை. ஒரு சரியான துறவி உருவாகிவிட்டால் அவன் என்ன செய்கிறான்? பரிணாமப்பட்டு கிடக்கிற அவனுடைய உடம்பிலே பரிணாமப்பட்டு கிடக்கிற அந்த பூதங்களை எல்லாம் அதன் நிலைக்கு கொண்டு வருகிறான். அதுதான் துறவியினுடைய வேலை. புலநடக்கம் என்பது கண்ணை காதை மூக்கை மூடிக்கொள்வது மட்டுமல்ல, அப்படி மூடிக்கொள்வதன் மூலம் ஒவ்வொரு அணுக்களையும் அவன் நெறிப்படுத்துகிறான். அவனுடைய உடம்பிலே இருக்கிற ஒவ்வொரு அணுவும் நெறிப்படுத்தப்படுகிறது. நெறிப்படுத்தப்படுகிறது என்றால் என்னவென்று கேட்டால், அந்த அணு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நிலைக்கு கொண்டு வரப்படுகிறது. அப்படி கொண்டு வந்து விட்டால் என்ன நடக்கிறது என்று கேட்டால், சோதனத்திலே சொல்வார்கள், அண்டத்திலே உள்ளதுதான் பிண்டத்திலே உள்ளது என்று சோதனக்காரர்கள் சொல்வார்கள். தன் உடம்பை ஒருவன் நெறிப்படுத்தி விட்டால் 1000 மைல் சுற்றாடலுக்கு அவனிடம் இருந்து எழுகிற அந்த கதிர்வீச்சுக்கள் அந்த சமுதாயத்தையே சுத்தப்படுத்தும் என்பது நம் பெரியவர்களுடைய நம்பிக்கை.